சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ ஜெயிலர் 2 படத்தில் பிஸியாக நடித்து கொண்டு இருக்காரு. இந்த ஜெயிலர் 2 படத்தை நெல்சன் எடுத்துகிட்டு வராரு. மேலும் இந்த படத்தில் சூப்பர் ஸ்டாரோடு சேர்ந்து மிக பெரும் நட்சத்திர பட்டாளமே நடிச்சிட்டு வராங்க. சிவராஜ்குமார், மோகன்லால், பாலையா போன்றோர் கேமியோ ரோலில் இந்த படத்தில் நடிச்சிட்டு வராங்க. அடுத்த வருஷம் ஜூன் மாதம் இந்த படம் ரிலீஸ் ஆகும் என சொல்லப்பட்டு வந்தது. ஆனால் தற்போது தகவல் என்னென்னா ஆகஸ்ட் மாதம் தான் இந்த படம் ரிலீஸ் ஆகும் என சொல்லப்பட்டு வருது. தொடர்ந்து இந்த படத்தோட அப்டேட்ஸ் வரும் காலங்களில் இருக்கும். அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தலைவர் 173 இந்த படத்து குறித்தான அப்டேட் தான் வந்திருக்கு. அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய நடிப்பில் கமல்ஹாசனுடைய ப்ரொடக்ஷன்ஸில் சுந்தர் சி தான் ஆரம்பத்தில் இருக்க போகிறார் என தகவல்கள் கிடைச்சிது. ஆனால் கடைசி நேரத்தில் இது கிடையாது, சுந்தர் சி இந்த படத்திலிருந்து விலகிட்டார். அதனால் ரசிகர்கள் ரொம்பவே ஏமாற்றம் அடைஞ்சாங்க. அதுக்கப்புறம் ராம்குமார், பாலகிருஷ்ணா, ஷங்கர், நெல்சன் என தொடர்ந்து பேர்கள் அடிபட்டு தான் வந்தது. ஆனால் இன்னுமே யார் இந்த படத்தை எடுக்க போகிறாங்க அப்படின்ற தகவல்கள் வெளியாகலை. ஆனால் ஆரம்ப காலத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட தலைவர் 173 படத்தை வினோத் இயக்க அதிக வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்பட்டது. மேலும் கமல்ஹாசனோட படத்தையுமே வினோத் தான் எடுக்க போகிறாரு என சொல்லப்பட்டு வந்தது. ஆனால் கடைசி நேரத்தில் விஜயோட ஜனநாயகன் படம் எடுக்க போயிட்டாரு வினோத். இப்போ ஜனநாயகன் படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போகுது. அதை தொடர்ந்து தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை வச்சு அவர் தலைவர் 173 படம் எடுக்க அதிக வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுகிறது. ஆரம்பத்தில் விஜயை வச்சு எடுக்கிற இயக்குனர் அடுத்து ரஜினியை தான் வச்சு எடுப்பாங்கன்ற ஒரு கான்செப்ட் தற்போது நடைபெற்று வருது. லோகேஷ் கனகராஜா இருக்கட்டும், நெல்சனாக இருக்கட்டும், தொடர்ந்து விஜயை வச்சு படம் பண்ணாங்க. அதை தொடர்ந்து ரஜினியை வச்சு தான் படம் பண்ணியிருக்காங்க. அதே போல தான் இப்போவும் வினோத் ரஜினிகிட்ட ஒரு கதை சொன்னாராம். அந்த கதை ரஜினிக்கு ரொம்பவே பிடிச்சு போயிடுச்சு. மேலும் இது ஒரு போலீஸ் ஸ்டோரி. எப்படி தீரன் அதிகாரம் 1 கார்த்திக் இருந்ததோ அதே போல் இந்த படம் ரஜினிக்கு இருக்கும் என சொல்லப்படுகிறது. உண்மை கதையை பேஸ் பண்ணி தான் இந்த கதையை எழுதியிருக்காராம் வினோத். ரஜினிக்குமே பார்த்திங்கன்னா இந்த கதை பிடிச்சதாகவும் சொல்லப்படுகிறது. ஆனால் இன்னொரு பக்கம் ராம்குமார், பாலகிருஷ்ணா சொன்ன கதையில் மாற்றங்கள் செய்ய சொல்லியிருக்காராம் ரஜினிகாந்த். கூடிய விரைவிலே மாற்றங்கள் எல்லாம் செஞ்சு ரஜினியிடம் கதையை நரேட் பண்ண போகிறாராம். ஒருவேளை அவரோட கதை பிடிச்சாலும் அவரை ஓகே பண்ணுறதுக்கும் அதிக வாய்ப்பு இருக்காம். ஆனால் வினோத் சொன்ன கதையை பிடிச்சிச்சினாலும் அந்த கதையை ஓகே பண்ணுறதுக்கும் வாய்ப்பு கதிகள் இருக்காம். அதனால் கூடிய விரைவிலே தலைவர் 173 படத்திற்கான அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் விடணும்னு சொல்லிட்டு கமல்ஹாசன் கிட்ட ரஜினி சொல்லிட்டாராம். அதனால் நம்ம பொங்கலுக்கு தலைவர் 173 படத்துடைய அனௌன்ஸ்மெண்ட்டை எதிர்பார்க்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.